தம்பதியர். அரசர்கள் 2வது புத்தகம் 4வது அதிகாரத்தில் வருகின்றது. ஒரு வசதியான தம்பதியர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியாக இறைவாக்கினர் எலிசா செல்லுகின்றார். எந்த இறைவாக்கினர்? இறைவாக்கினர் எலிசா. அப்போ அவர் அந்த பக்கமாக சென்ற பொழுது இந்த தம்பதியர் இறைவாக்கினர் எலிசாவை அழைத்து அவருக்கு விருந்து உபசரிக்கின்றார்கள், அவருக்கு உணவு கொடுக்கின்றார்கள். உணவை பெற்று செல்லுகின்ற எலிசா அந்த பக்கமெல்லாம் அடிக்கடி வந்து இறை வார்த்தையை அறிவிக்கின்றார். அந்த ஊரை கடந்து செல்லுகின்றார். அதை பார்க்கின்ற அந்த தம்பதியர் இறைவாக்கினர் எலிசா தங்களுடைய வீட்டிலே தங்க வேண்டும். இந்த பக்கமாக வரும்போது போகும்போதெல்லாம் ரொம்ப களைப்பாக இருக்கிறார். இறை வார்த்தையை அறிவித்து மிகவும் களைப்பாக இருக்கிறார். அதனால் தங்களுடைய வீட்டிலே வந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தங்களுடைய வீட்டின் மாடியிலே ஒரு அறையை கட்டுகிறார்கள். அறையை கட்டி அதிலே கட்டில், மேசை, நாற்காலி எல்லாம் போட்டு வைத்து அவர் வருகின்ற பொழுதெல்லாம் தங்க வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்படி ஒருமுறை அவர் அங்கு தங்கி இருக்கின்ற பொழுது அந்த தம்பதியரை அழைத்து, நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும், நீங்க எனக்கு நிறைய உதவி செய்கின்றீர்கள், நான் ஏதாவது